இப்போ இது வந்து ஜாதகத்தில் ராஜயோகமாக இருக்குது. அப்போ ராஜயோகமாக நம்ம பிறந்துட்டோம், ராஜயோகமாக மேன்மைக்கு வந்துட்டோம். நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல மேன்மை, இது எல்லாமே குருவாலையும் கிடைக்கும், ஜாதக அமைப்பாலையும் கிடைக்கும். இதே ஒரு குழந்தை இம்ப்ரூவ்மெண்ட்டில் இல்லை, படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, நல்லா கேட்டுங்க, படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இல்லை, யார் யார் இல்லை அப்படின்னா, சூரிய பகவான் கல்விக்கு அதிபதி, காரியகர்த்தாவுக்கு அதிபதி, அனைத்துக்கும் அவர் ஒளியால் தான் மீதி எல்லா கிரகமும் இயங்குது, உலகமே இயங்குது. அப்போ முதல்ல சூரிய பகவானும் கல்விக்கு அதிபதி அப்படிங்கிற சரஸ்வதி தேவி புதன் பகவான் ஆவார். அறிவுக்கு அதிபதி அவர் தான். அந்த அறிவுக்கு அதிபதியும் ரெண்டு பேரும் குருவினுடைய காலில் அமர்ந்திருக்கணும், அல்லது குருவால் பார்க்கப்பட்டிருக்கணும். அப்படி பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா, அல்லது குருவுக்கு கேந்திரத்தில் இருக்கணும். குருவினுடைய 1, 4, 7, 10 சூரிய பகவானும் புதன் பகவானும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் கிடுகிடுன்னு மேன்மைக்கு வந்துடுவாங்க, அரசாங்க உத்தியோகத்துக்கு வருவாங்க, சுயமாக சம்பாதிச்சு மேன்மைக்கு வரக்கூடியவர். குருவுக்கு 1, 4, 7, 10 சூரியனும் புதனும் இருக்கணும். அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. அதே வாழ்க்கையில் வீழ்ச்சிக்கு போகிறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்புமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வரல அப்படின்னா, சூரிய பகவானும் புதன் பகவானும் கேதுனுடைய காலில் உட்காந்துருக்கணும், சனியினுடைய காலில் உட்காந்துருக்கணும். சனியினுடைய காலில் கேதுனுடைய காலில் உட்காந்து சூரிய பகவானும் புதன் பகவானும் உட்காந்துட்டாங்க அப்படின்னா, இல்லை புதனோடையும் கேதுவோடையும் சூரிய பகவானோடையும் புதனோடையும் கேது கலந்துட்டார் அப்படின்னா, குருவால் பார்க்கப்பட்டிருந்தால் யோகம், குருவால் பார்க்கப்படாத இருந்தால் அவங்க வாழ்க்கை நிதானமாக தான் போகும். எதுலேயும் எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வராது.